ஸ்லீவ்ல வந்து பார்த்தீங்கன்னா, பார்டரும் சேம் இதே மாரி ஒரே கலர்ல இருக்கு அப்டின்னா, பார்டர ஹைலைட் பண்ணி காமிக்கிறது மூலியமா தான் ஸ்லீவ வந்துட்டு நம்ம வந்து ஹைலைட்டா கொண்டு வர முடியும். ஸோ, அதுக்கான இதுதான் இன்னைக்கு நம்ம பார்க்க போறோம். லைனிங் கிளாத்ல வந்து கரெக்ட்டான அளவுக்கு நான் ஸ்லீவ் வந்து கட் பண்ணி வச்சிருக்கேன். மெயின் கிளாத்ல வந்து பார்த்தீங்கன்னா, நான் எக்ஸஸா தான் எடுத்திருக்கிறேன். இப்ப அதில பார்டர மட்டும் கட் பண்ணிட்டு, இந்த மாரி ஸ்கேல் வச்சு கிராஸா வந்து இந்த மாரி ஒரு லென்த்துக்கு கோடு போட்டுக்கோங்க. நெக்ஸ்ட் வந்து ஆப்போசிட் டைரக்ஷன்ல வச்சு அதே மாரி கிராஸா போட்டுக்கோங்க. இது பார்க்குறதுக்கு உங்களுக்கு ஒரு டைமண்ட் ஷேப் மாரி கிடைக்கும். இப்ப நம்ம மார்க் பண்ண அந்த இது இருக்கு இல்லைங்களா, அந்த லென்த்துக்கு ஏத்த மாரி நம்ம வந்துட்டு ரொம்ப மைன்யூட்டா இந்த மாரி ஸ்டிச் போட்டே வரணும். ஃபுல்லா ஒன் சைட் போடும்போது இந்த மாரி இருக்கும். திருப்பி நீங்க ஆப்போசிட் சைட்ல போடும்போது உங்களுக்கு அந்த டைமண்ட் ஷேப்புக்கு அந்த ஸ்டிச்சிங் வந்துட்டு இருக்கும். ரொம்பவே பார்க்குறதுக்கு அழகா இருக்கும். இப்போ ஒரு ஐனிங் பேக் சைட்ல குடுத்துட்டு, அப்படியே எடுத்து நம்ம கட் பண்ணோம் இல்லைங்களா, அந்த ஸ்லீவ்ல அட்டாச் பண்ணிட்டு, அந்த லைனிங்கோட அட்டாச் பண்ணிருங்க. அட்டாச் பண்ணிட்டு நீங்க ப்ளவுஸ்ல வச்சு ஃபிட் பண்ணிட்டீங்க அப்படின்னா, சூப்பரா இருக்கும் இது உங்களுக்கு. ஒவ்வொரு டைமண்ட் ஷேப்லயும் நான் சென்டர்ல ஒரு ஸ்டோன் வச்சு வச்சிருக்கிறேன். இது எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு கண்டிப்பா கமெண்ட்ல சொல்லுங்க.